எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த டியூஸ்டே அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு சென்னையில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கார் ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு சண்டே, இந்த டியூஸ்டே அன்றைக்கி ஆஃப்டர்நூனு. அதில் வந்து 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து சிவியர் இன்ஜுரிஸ் ஆயிருந்திருக்கு அவருக்கு. அதான் ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்காரு. வந்து இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, டிரைவர் எங்கே நடந்திருக்குன்னா வானகரமில் வந்து நடந்திருக்கு சென்னையில். இந்த 2 பேர் வந்து இடித்தது, 2 வண்டி இடித்தது இல்லாமல் இனியும் ஒரு 7 வெஹிக்கிள்ஸை வந்து இடிச்சிருக்காரு. போலீஸ் வந்து அந்த ஆளை பின்னாடியே துரத்திட்டு போய் அவரை வந்து கார்னர் பண்ணி அவரோட காரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் பேர் என்னென்னா சாய் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு, அவரோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் துறைப்பாக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. வந்து தன்னோட 3 இயர் ஓல்ட் டாட்டரோட வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருடைய கார் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் இடிச்சிருக்கு. அதான் மதுரை வாயில் பக்கத்தில் இருக்கிற அந்த டோல் பிளாசா கிட்ட. அது இடித்த உடனே வந்து மற்ற மோட்டாரிஸ்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவரை. ஆனால் வந்து அவர் பேனிக் ஆகி இனியும் ஹை ஸ்பீடில் வந்து பறந்துருக்காரு. ஸ்ரீனிவாசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி வேகமாக போயிட்டுருக்கும்போது 2 வீலரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வானகரம் சிக்னலில் வந்து இடிச்சிட்டாரு. அங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, அவர் வந்து இன்ஜுரி ஆகி வந்து அவருக்கு வந்து வயசு வந்து 63. அவர் பேர் வந்து கிருஷ்ணபிரசாத்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவரை வந்து டிக்ளேர் வந்து டெட்டுன்னே சொல்லிட்டாங்க, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா, வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே கப்புள் ஆஃப் மினிட்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொரு வண்டி 2 வீலர் மேலே மோதியிருக்காரு வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் கிட்ட. அவரோட வயசு வந்து என்னென்னா, அந்த மோட்டாரிஸ்டோட வயசு வந்து 34. அவர் பேர் என்னென்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. பில்லியன் ரைடராக வந்து அவங்க அப்பா இருந்திருக்காரு. அவரோட வயசு வந்து 60. இவர் வந்து அர்ஜுனும் இறந்துட்டார் ஸ்பாட் அவுட்டு. இந்த 60 வயசான ஜெகதீஷன் வந்து கிரிட்டிக்கலாக வந்து இன்ஜூர் ஆகி அவர் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இவ்வளோ பண்ணியுமே வந்து அவர் திரும்பியும் அதே மாதிரி தான் வந்து டிரைவிங்கை வந்து ரெக்லெஸ்ஸாக, அதாவது பொறுப்பு இல்லாமல் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அந்த 6 2 வீலரு அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரி வந்து மோதி இந்த அதாவது இதை வந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா வந்து இது எங்கன்னா வானகரம் அப்புறம் வந்து வேலப்பன் சாவடி இந்த 2 இடத்துக்கு நடுவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது டிராஃபிக் போலீஸும் ரெசிடென்ட்ஸ் அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த காரை. அந்த வெஹிக்கிள் வந்து வேலப்பன் சாவடி சிக்னல் கிட்ட இருக்கும்போது போய் பிடிச்சிட்டாங்க. அந்த டிரைவர் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க க்ரௌடோட. வந்து இந்த போலீஸு மக்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்ககிட்டலாம் வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அவன் காருக்குள்ளே இருந்தபடியே எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து கோபமாக இருந்த அவனோட பிஹேவியர் காரணத்தினால மக்கள் வந்து அந்த காரோடைய அந்த இதெல்லாம் விண்டோஸ் எல்லாம் வந்து உடச்சி அவனை வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட வந்து 3 வயசு குழந்தையும் இருந்திருக்குல்ல, அதை வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க உள்ளே இருந்த குழந்தைய. அந்த அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேட்டராக ஆவடி டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் வந்து அந்த கொஸ்டின் பண்ணுறதுக்காக அந்த ஆளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு ரெசிடெண்ட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் வேலப்பன் சாவடி திருவள்ளூர் கிட்ட இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஆள் வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது வீட்டில் வந்து ஒய்ஃபோடு ஏதோ டிஸ்பியூட் இருந்திருக்கு, அதாவது தகராறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தையும் வந்து இந்த உள்ளே இருந்திருக்கு, பொறுப்பே இல்லாமல் ஓட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா வந்து அந்த ஆள் வந்து ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு பேப்பரில். இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நல்ல வேளை குழந்தைக்கு எதுவும் ஆகலை. இந்த நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிளாக வந்து இருக்கணும், ரெக்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இதனால் வந்து மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இதில் வந்து இறந்து போனவங்க, இதில் பிரெட் வின்னர்ஸ் எவ்வளோ பேரோ என்னமோ தெரியல. அதனால் வந்து மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம வந்து வண்டியெலாம் ஓட்டணும். சேஃபாக நம்ம வந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்கும் தொல்லை இல்லாமல் வண்டியெல்லாம் ஓட்டணும். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.